எதெல்லாம் நம்ம இல்லாமல் வாழ்க்கை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோமோ அதை ஒரே ஒரு நாள் நிறுத்தி பார்க்கலாமா? நிறுத்தினா என்ன ஆகும்? அது அந்த நிறுத்தி பயிற்சி பண்ணால் அதுவே யோகம். நாம் எதோ தேட வேண்டாம். இன்னைக்கு நான் கட்டில் படுத்துக்கிறதா இல்லை, புரட்டாசி மாதம் வருது, எத்தனை பேர் என்ன விரதம் வச்சுப்பா தெரியுமா? இந்த சனிக்கிழமையாக இருந்தால் இன்னத்தை சாப்பிட்றதில்லை இன்னத்தை சாப்பிட்றதில்லைன்னு விடுவா. மார்கழி மாதம் வந்ததுன்னா சில பேர் விரதம் வச்சுப்பா. அவரவர்கள் ஒவ்வொரு சம்பிரதாயப்படிக்கு இன்னது விரதம்னு வச்சுக்கிறாளோ இல்லையோ, அதை ஏன் அப்படி வச்சு பழகிறாள்னால் அன்னைக்கு அந்த விரதத்தை பழகி ஒரு யோகி ஆகணுங்கிறது தான் ஆசை. இல்லை இன்னொன்று, இந்த ஒரு மாதம் இது இருந்து பழகிட்டேன்னால் கொஞ்சம் தொடராதா? ஒரு நப்பாசை தான். ஒரு மாதத்தினுடைய 31ஆம் தேதி என்னைக்கு வருதுன்னு பார்த்துருந்தேன் நான் நிறுத்துறதுக்கு. எதுக்கு சுவாமி 31ஆம் தேதி தேடுறீர்னால், ஆமாம்மா இந்த மாதம் முழுக்க இருந்தாச்சு, போரும் ஆச்சு, கோவப்படாதேன்னு ஒருத்தன் சொன்னான். எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விடற, கோவப்படாதே. அப்படி கோபம் வராப்பில் இருந்தால் 108 தடவை ராமநாமத்தை சொல்லு, கோபம் போயிடுங்கிறதுக்கு அவன் சொன்னான். இவன் கோவப்படணும், ராம் 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 ராம், வேகமாக போச்சு. இல்லை 108 முடிச்சுட்டு கோவப்படுன்னு சொன்னீரேன்னா, அவர் 108 முடிச்சுட்டு கோவப்படுன்னு சொன்னார். கோபம் வந்ததுன்னா தடுக்கிறதுக்காக 108 நாள். அதை போல விரதம் எதுக்கு? கண்டபடிக்கு புத்தி அலையாமல் இருக்கிறதுக்காக விரதம். அது 30ஆம் நாள்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி பலதையும் பார்க்கறது இல்லை. ஆனால் அப்படி பார்த்து ஒரு நாள்னு வச்சுங்க போகிறோம், 2 நாள்னு வச்சு பார்ப்போம். அதைத்தான் 2வது சொல்றார், பிரம்மாக்னாவ் அபரே யஜ்ஞம். என்னென்ன சுகபோகங்கள்லாம் வெளியில இருக்கோ அதை புலன்கள்ங்கிற நெருப்பில் ஆகுதி கொடுத்து பாரு. ஒரு நாள் பார், அரை நாள் பார். நம்மளால பட்டினி கிடக்க முடியாதுன்னு இல்லை. காலை சிற்றுண்டியிலேருந்து மதியம் வரைக்கும் எல்லாரும் பட்டினி இருக்கமே. ஏன்னா அறவை நிலைய மாட்டோம், அரைச்சிண்டேவா இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லையா? கார்த்தால 8 மணிக்கு சாப்பிட்டோம்னா அப்புறம் 1 மணி வரைக்கும் இருக்கும். சில நாள் கார்த்தாலேருந்து ராத்திரி வந்திருக்கும், சில நாள் ஒரே வேலை கூட சாப்பிட்ருக்கோம். வெளியூர் எங்கேயோ போகிறோம், கல்யாண அலுவல்கள் அதிகமாக இருந்ததுன்னா எத்தனையோ பேர் சாப்பிடக்கூட முடியாது, ஓடின்னு தான் இருக்கும். முடியாதுங்கிறது இல்லை. இதுக்குன்னு உட்கார்ந்து ஆமாம் பகவான் இதை சொல்லியிருக்கார், என்னால் அது சாத்தியம் என்று தான் தொடங்கி பண்ணியாகணும். இது 2வது வகை. புலன்களிலே வெளியில் பார்க்குற விஷயங்கள் எல்லாம் கொண்டு விடுறது. அதுக்கப்புறம் 3வது, வெளி விஷயங்கள்லாம் கூட மூடிட்டேன். கண்ணு காது மூக்கையும் மூடிடணும். பார்த்துட்டே இருந்தேன்னா ஆபத்து. பார்க்க வேணும்னு தான் தோணும். கண்ணு காதெல்லாம் மூடி. இப்போ 3வது சொல்கிறார், மனம்ங்கிறத அக்னியாக வச்சுக்கோ. மனத்தை ஹோமகுண்டமாக வச்சு கண்ணு காது மூக்கையே அதில் நெய்யா குத்து. மனம்ங்கிற நெருப்பில் சேர்த்தா இது இன்னும் ஒரு படி மேலே போகிறோன்னு அர்த்தம்.